சொல்லுங்க. இன்றைய நாளிற்கான முக்கிய செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக பதற்றம் அதிகரிப்பு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து இந்திய ரூபாயில் சுமார் 18 கோடி கட்டணம் வசூலிக்க ஈரான் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அந்த முக்கிய கடல் பாதையில் தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் முயற்சியாக இந்த புதிய முடிவை ஈரான் எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 15 நிமிடத்தில் தானாக அழியும் மெசேஜ் வாட்ஸ்அப்பின் புதிய வசதி. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் புதிய அப்டேட்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பயனர்களின் தனியுரிமையை மேம்படுத்தும் வகையில் ஆஃப்டர் ரீடிங் எனப்படும் புதிய வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வசதியின் மூலம் ஒரு மெசேஜ் படிக்கப்பட்ட 15 நிமிடங்களுக்குள் தானாகவே அழிந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வசந்த காலத்தை வரவேற்ற மெக்சிகோ மக்கள் மெக்சிகோ நாட்டில் டெயோட்டியுவாகான் பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பிரமிட் ஆஃப் த சன் பண்டைய கால பிரமிடு முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வசந்த காலத்தை வரவேற்று பாரம்பரிய முறையில் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் மக்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து சூரியனை நோக்கி கை உயர்த்தி ஆற்றல் பெறும் பாரம்பரிய வழக்கத்தையும் பின்பற்றினர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.